ஆடி மாதம் யாரெல்லாம் சிறப்பு செய்யணும்? எந்த ராசிக்காரர்கள், எந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் சிறப்பு செஞ்சால் ஆடி மாதத்தில் கிரக தோஷங்கள் போகும் அப்படிங்கிறது பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. ஆடி மாதம் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏதோ ஆடி மாதம் ஒன்று அம்மன் வழிபாடு நம்ம பண்ணுறோம், ஆவணி மாதம் மழை பெய்ய போகுது, அதனுடைய இன்ஃபெக்ஷன்லாம் தண்ணியில் வரும், அந்த புது புனல் வரும்போது அந்த இன்ஃபெக்ஷன் போகிறதுக்காக மஞ்சளும் வேப்பிலையும் கலந்து அந்த கேழ்வரகு கஞ்சி சாப்பிட்டா வயிறு கூலாக இருக்கும் அதுக்காக அப்படின்னு. அது ஒரு காரணம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஜோதிட ரீதியான விளக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றுது. இப்போ கூட நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இந்த 2026 புத்தாண்டு பலன்கள், தமிழ் வருட பலன்கள், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதே மாதிரி தமிழ் வருட பெயர்ச்சி, இதிலெல்லாம் சொல்லியிருக்கோம். சனியும் செவ்வாயும் சேர போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் இயற்கை அழிவுகள் இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், வேற்றுமத கலவரங்கள், உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போது இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம குறைஞ்சது போன வருஷத்தில் இருந்து அந்த சனி செவ்வாயினுடைய காம்பினேஷனுடைய பலனை சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ தான் எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானத்தில் இருந்து அவங்க நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எளிமையான பரிகாரங்களை கொடுத்த பெரிய பெரிய பிரச்சனைகளை நம்ம முன்னோர்கள் தீர்த்துருக்காங்க. அது நம்ம மனசில் கொள்ளணும். அது என்ன அப்படின்னா, இப்போது நிறைய இயற்கை அழிவுகள்னு வரும் சொன்னதை விஞ்ஞானத்துலேயும் ஒத்துக்கிட்டு இப்போ அவங்களும் சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் கடகத்துக்கு சூரியன் வரும் காலத்தில் தான் அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதம் எப்படா நீங்கள் கொண்டாடுவீங்கன்னா, கடகத்தில் சூரியன் வரணும், வரும்போது தான். மகரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் தான் மகர ஜோதி. அதே மாதிரி தான் மேஷத்தில் பிரவேசிக்கும் போது தான் சித்ரா பௌர்ணமி. இப்படி ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க இல்லையா. அப்போ கடகத்தில் உங்களுக்கு சூரியன் பிரவேசிக்கும் காலத்தில் நம்ம சூரிய வழிபாடு செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் சூரியனுக்கே தாயானவள் அன்னை, அன்னையானவள் அன்னை பராசக்தி, சக்தியை தரக்கூடியவள், சூரியனுக்கே சக்தியை தரக்கூடியவள். அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னா, ஆடிப்பெருக்கு நிறைய வெள்ளம் வரும், புது புனல் பெருகிட்டு ஓடி வரும். காவேரி தாய் அப்படியே இந்த பூமியில் அள்ளி தரணும், மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தரணும், இல்லை அள்ளி தரணும் அப்படிங்கிறதுக்காக காவேரி தாய் பறந்தோடி வருகிறாள். அதற்கு பேரே ஆடிப்பெருக்கு அப்படின்னு பேர். ஆடி மாதம் 5ஆம் தேதி. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு 18. அந்த ஆடிப்பெருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும். இந்த ஆடிப்பெருக்குங்கிறது வாழ்க்கையில் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது சூரியன் பூச நட்சத்திரத்தில் போய் என்ட்ராகிற நேரத்தில் இந்த ஆடிப்பெருக்கு ஏற்படுது. இது பொதுவான கருத்து. பூச நட்சத்திரங்கிறது சனீஸ்வரருடைய நட்சத்திரம், சூரியன் பிரவேசிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் ஒரு கணக்கு. ஆனால் மகன் வீட்டுக்கு தகப்பன் போகிறான். 2 பேரும் பகைப்பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் இவங்க 2 பேருமே ஒரு வீட்டில் சந்திக்கிறது அப்படின்போது அந்த நேரத்தில் மிகப்பெரிய புது புனல் உருவாகும். அந்த புது புனலில் நீங்கள் செய்யக்கூடிய பயிர் வகைகள் சத்தானது, ஆரோக்கியமானது, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வார்கள், ஆரோக்கியத்தை தரக்கூடியது, மாங்கல்ய பலத்தை தரக்கூடியது, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் சேரும், ஸ்திர சொத்துக்கள் சேரும், பணம் பட்டம் பதவின்னு சேரும் அப்படின்னு பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. ஆக இந்த ஆடிப்பெருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சூரியன் பிரவேசிக்கும் காலம்னு சொல்லியிருக்கேன். ஆடி மாதம் கடகத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலம்னு சொல்லியிருக்கேன். இந்த காலத்தில் ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் 7.5 சனி நடந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் சனி வக்கரம் பெறுகிறார். இந்த சனி வக்கரம் பெறும் காலத்தில் சனி வக்கரத்தினால் பிரச்சனை உடையவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். கடகராசிக்காரர்கள், அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள், இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அதற்காக தானியங்கள் தானம் செஞ்சீங்கன்னா மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அதனால தான் கேழ்வரகு, கம்பு இதையெல்லாம் அம்மன் கோவிலில் நம்ம அங்கே போய் கொடுக்கணும், இங்கே போய் கொடுக்கணும், அந்த கோவிலில் கொடுக்கணும், இந்த கோவிலில் கொடுக்கணும். உங்கள் வீட்டு முனையில் இருக்கிற ரொம்ப எளிமையான அம்சமான நம்மளை டெய்லி போஷாக்கக்கூடிய தாய் அன்னை இங்கே காத்திருக்கிறாள். இந்த அம்மனுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் கையால் 1 கிலோ கொடுங்க சார். நீங்கள் 100 கிலோ 50 கிலோ கொடுக்கணுன்ற அவசியம் 1 கிலோ கொடுங்க. உடனே நீங்கள் பிரச்சனையை வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க. அவங்க அதை வித்துடுறாங்க சார், அது கூல் பண்ணுறதில்ல. நம்ம பிரச்சனை இல்லை, அது அவர்களுக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை. அவள் பார்த்துக்குவா. அதை ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? உங்கள் கடமையை நீங்கள் கொடுத்துருங்க. நான் இதை கூல் பண்ணி மக்களுக்கெல்லாம் மருந்தாக ஆதாரமாக உடல் ஆரோக்கியத்துக்காக நான் தர்றது அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் கடமையை நீங்கள் கொடுத்துருங்க. அவங்க எப்படி செய்கிறாங்க, எப்படி போகிறாங்க, அதை பாராதீனம் பண்ணுறாங்க, இது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். அது அவளுக்கு தெரியும். யார்கிட்ட எப்போ எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தெரியும். அவள் வாங்கிக்குவா. ஆகவே அந்த பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம். கிரக ரீதியான இந்த 2 ராசிக்காரர்கள் நீங்கள் கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அந்த கம்பு கூழ் இதெல்லாம் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த நாளில் போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா வேப்பிலை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. வேப்பிலைங்கிறது மிகப்பெரிய ஔஷதம். அம்மனுடைய கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமருந்து. அது நிறைய பேருக்கு வேப்பிலை சாப்பிட தெரியும், சாப்பிடுவாங்க. ஆனால் அது தானம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ரகசியம். 12 ராசிக்காரர்கள் அந்த வேப்பிலை தானம் செஞ்சாலே மகா புண்ணியம். நீங்கள் வேறு எதுவும் கொடுக்கணும். அதனால தான் பெரியவங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, நோய்வாய்ப்பட்ட வீட்டுக்கு அறிகுறியாக தலைவாசலில் அந்த வேப்பிலையை வச்சாங்க. அந்த வேப்பிலையை எதற்காக வச்சாங்கன்னா, இந்த வீட்டில் மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, மஞ்சள் ஊற்றி கை காலில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகும். அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் சுத்தமாக எங்கேயோ சுற்றிட்டு வரீங்க, அந்த இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குமே, அதை போக்குறதுக்காக மஞ்சள் ஊற்றி தண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. தவளையில் சொம்பில் எடுத்து நீங்கள் ஜம்முன்னு கை காலெலாம் கழுவிட்டு தலையிலையும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு, உடல் ஆரோக்கியம், அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பெருகாது, வேறு யாருக்கும் தொத்தாது அப்படின்னு பெரியவங்க எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மஞ்சளையும் வேப்பிலையும். அப்போ அந்த வேப்பிலையை நீங்கள் இப்போ இந்த காலத்தில் வேப்பிலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆடி மாதம் 30 நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தலைவாசப்படியில் வேப்பிலை வச்சுருந்தோம். கூந்தல் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கலந்த நீரை தெருவில் தெளித்தோம். உங்கள் வீட்டில் கூட முடிஞ்சால் 12 ராசிக்காரர்கள் கடகம் கும்பம் மட்டுமே கிடையாது, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுங்க, மஞ்சள் போட்டுங்க. அதே மாதிரி நல்லா கலக்கிட்டு அதை வேப்பிலையை தோச்சி நல்லா ஜம்முன்னு தெளிங்க. கண் திருஷ்டி, ஒம்மல், பில்லி சூன்யம், கிரகதோஷம், கிரகப்பீடு, சில பேர் தோஷங்கள், வாக்குனால் கொடுக்குற தோஷங்கள், இதெல்லாம் போகும். ஒரு முறை செஞ்சு தான் பாருங்களேன். இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். ஆடி மாதத்தின் சிறப்பு பற்றி இன்னும் நிறைய பேசிக்கிட்டே வரப்போகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள்லாம் என்ன பண்ணணும்னு நான் இன்னும் சொல்ல போகிறேன். நிறைய பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இதை சொல்லி இதை உடனே ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை அவங்களும் ஷேர் பண்ணட்டும். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். ஆகவே கவலைப்படாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். நன்றி.